மாசில்லா சுத்தமா திரு புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கிவிட குணமாறேற்ற ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால். மாசில்லா சுத்தமா திரு புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கி விட குணமாறீற்ற ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால். பிதாவாகிய தேவனுக்கும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாயிருப்பதாக. நாம் யாவரும் தேவனை மகிமைப்படுத்தும்படியாக உற்சாகமாக பாடி தேவனை துதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. பாடல்களை வழிநடத்தத்தக்கதாக நம்மத்தில் இருக்கிற அன்பு சகோதரர்களை முன்னுக்கு வரும்படி அன்போடு அழைக்கிறேன். எல்லாருக்கும் மாவுன்னத கர்த்தாதி கர்த்தரே, கர்த்தாதி கர்த்தரே, மெய்யான தேவ மனிதர் நீர் வாழ்க 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 நீர் வாழ்க இயேசுவே. வெண்ணில் பிரதானியான நீர் பகைஞர்க்காகவே பகைஞர்க்காகவே மண்ணில் இறங்கி மரித்தீர் நீர் வாழ்க 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 நீர் வாழ்க இயேசுவே. பிசாசு பாவம் மூலகை சாவால் மீதித்தே சாவால் மீதித்தே ஜெயித்தடைந்தீர் வெற்றியை நீர் வாழ்க 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 நீர் வாழ்க இயேசுவே. நீர் வென்றபடி நாங்களும் வென்றேறி போகவே வென்றேறி போகவே பாரத்தில் செங்கோல் செலுத்தும் நீர் வாழ்க 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 நீர் வாழ்க இயேசுவே. இந்த தொழுகையின் முதல் ஜெபத்தை தேவன சமூகத்துக்கு ஒரு பலி போல எடுக்கத்தக்கதாக நம்மத்தில் இருக்கிற சகோதரரை அன்போடு அழைக்கிறேன். உன்னதங்கள் மத்தியில் வாசம் செய்யும் நீதியும் பரிசுத்தமும் நிறைந்த பரமபிதாவே, உம்மை தொழுது கொள்ளத்தக்கதாக இந்த நாளுக்காக இந்த தருணத்தை நீர் கொடுத்ததற்காக உம்மை துதிக்கின்றோம். நல்ல பிதாவே, இப்பொழுது கூட நாங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை துதிக்கவும் பிதாவே ஆவியோடு உண்மையோடு உம்மை தொழுது கொள்ளவும் நீர் எங்களுக்கு தயவு செய்தரலும். கிருபையின் நிறைந்த பரமபிதாவே, உம்முடைய நன்மைகள் நாங்கள் நினைத்து பார்த்து நீர் எங்கள் மீது வைத்திருக்கிற அன்பை நினைத்து பார்த்து உம்மை துதிக்க போற்ற எங்களுக்கு தயவு செய்தரலும் தாப்னே. இந்த தொழுகை முழுவதையும் உம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கின்றோம். நாங்கள் உம்மீது விசுவாசமாக இருக்க, இயேசு கிறிஸ்து மீது விசுவாசமாக இருக்க எங்களுக்கு கற்றுத்தாரும். இந்த தொழுகையை நீர்தாமே துவக்கு முதல் முடிவரை அங்கீகரித்து ஆசீர்வதிக்க வேண்டுமாய் இயேசு கிறிஸ்து முன் நினைப்பிக்கிறோம் நல்ல பரமபிதாவே, ஆமேன். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே உங்களை ஆசீர்வதித்து உலகளாவிய இந்த பொது தொழுகைக்கு வரவேற்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பும் பாசமும் மிக்க சகோதர சகோதரிகளே, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பரலோகத்தில் இருக்கிறார், நாம் பூமியில் இருக்கிறோம். பரலோகம் தேவனுடைய சிங்காசனமாக இருக்கிறது, பூமி அவருடைய பாதபடியாக இருக்கிறது. எஜமான் முகத்தை வேலைக்காரன் நோக்கி பார்ப்பது போல நீங்களும் நானும் பரலோகத்தில் உள்ள தேவனை நோக்கி நாம் பார்க்கும்படியாக வந்திருக்கிறோம். நாம் நம்மை தேவனுக்கு முன்பாக மறைக்காமல் ஒளித்து கொள்ளாமல்
நம் இருதயத்தை திறந்து காண்பிக்க வந்திருக்கிறோம். பரலோகத்தில் உள்ள தேவன் எப்படி இருக்கிறார்? மத்தேயு 5வது அதிகாரம் 48வது வசனத்தில் இப்படி படிக்கிறோம். ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள். இந்த இடத்துல நாம் தொழுது கொள்ளுகிற கடவுள் பராபரன் எப்படி இருக்கிறார்? அவருடைய தன்மை என்ன? நம்ம எல்லாருக்கும் தெரியும், தேவன் ஆவியாக இருக்கிறார். காட் இஸ் எ ஸ்பிரிட். ஆனால் தேவன் பரிபூர்ணம் உள்ள சர்க்குணராக இருக்கிறார். காட் இஸ் பர்ஃபெக்ட். எந்த ஒரு காரியமும் அவர் பரிபூரணத்தை வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார், சர்க்குணராக இருக்கிறார். அவரிடத்தில் எந்த கோணலும் குறைவும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு தேவனை தொழுது கொள்ளுகிற மக்கள் தேவனுடைய சமூகத்தில் எப்படி இருக்க வேண்டும்? மத்தேயு 5வது அதிகாரம் 37வது வசனம் ரொம்ப ஆச்சரியமும் அதிர்ச்சியும் தரக்கூடிய ஒரு வசனம். இந்த வசனத்தை படித்தால் படித்தது போல் இருக்கும். ஆனால் நம்மால் அதை உணர்வது கஷ்டம். ஏனென்றால் நாம் வாழ்கிற வாழ்க்கை அப்படி. நம்முடைய சமுதாயத்தில் மனிதர்கள் ஆம் என்று சொல்கிறார்கள், இல்லை என்று சொல்கிறார்கள், பிறகு பார்க்கலாம் என்று சொல்கிறார்கள், அப்புறம் என்று சொல்கிறார்கள். அதாவது எஸ், நோ, லேட்டர், we will see. இந்த மாதிரியான பதில்கள் மத்தியில் தான் நம்ம வாழ்கிறோம். நமக்கு வயிற்று எரிச்சல் ஆகிடும். ஏதாவது ஒன்று சொல்லு, எஸ் சொல்லு அல்லது நோ சொல்லு, ஆம் என்று சொல் அல்லது இல்லை என்று சொல், பிறகு பார்க்கலாம் என்றெல்லாம் நாம் பேசும்போது இது ஒரு குழப்பத்தின் பதிலாக போயிடும். பிதாவை நோக்கி நாம் பேசும்போது, சர்க்குணராக இருக்கிற தேவனை நோக்கி நாம் ஜெபத்தில் வேண்டுதல் செய்யும்போது, அவருடைய சமூகத்தில் வந்து நிற்கும்போது, ஒளிவு மறைவு அற்றவர்களாக உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் நாம் சொல்ல வேண்டும். அருள்நாதர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்ம கொடுத்த நுண்ணியமான போதனைகளில் இது ஒன்று. பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக தெரியும். இந்த கருத்து அவ்வளோ ஒரு முக்கியமானது அல்ல என்பது போல கூட நமக்கு தெரியும். பட் இஃப் யூ டேக் இட் சீரியஸ்லி அண்ட் டீப்லி, வாட் கிரைஸ்ட் இஸ் டீச்சிங், you should say yes or no before God. You should not say, let us see, wait. இப்படி நீ தேவனுக்கு முன்னால் பேசுகிற மனிதனாக இருக்கக்கூடாது. அப்பா பிள்ளைகள் மத்தியில் பிறகு பார்க்கலாம், பொறுத்துரு, கணவன் மனைவியின் இடத்துல அப்புறம் பார்க்கலாம், அரசியல்வாதிகள் தன்னுடைய ஜனங்கள் மத்தியில் இதை மாதிரியான குழப்ப பதில்களை சொல்லி காலம் கடத்துவதை நம்ம பார்க்குறோம். இப்படிப்பட்ட மனிதர்கள் மத்தியில் நாம் இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கை சலித்து போனதாக, வெறுத்து போனதாக, யாரையும் நம்ப முடியாமல் போயிடும். நாம் தேவனுக்கு முன்பாக ஆம் என்றும் இல்லை என்றும், உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் நாம் பேச வேண்டும். மத்தேயு 5வது அதிகாரம் 37வது வசனம், உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினது பேனால் அடிக்கோடிடுங்கள், தீமையினால் உண்டாயிருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இவங்கிட்ட போய் உள்ளது எஸ்ன்னு நம்ம சொன்னோம்னா நம்ம கழுத்துக்கு இவனே வந்து ஒரு கயிறாக மாறுவானே, இவகிட்ட போய் இல்லைன்னு சொன்னால் நம்ம சிக்கி கொள்ளுவோமே, ஆகவே கொஞ்சம் மாற்றி சொல்லலாம், ரெண்டாம் கட்டானா சொல்லலாம், இருக்கலாம் அப்படின்னு நடுவில் நிற்கலாமா, அல்லது பிறகு பார்க்கலாம் என்று தள்ளி போடலாமா என்றெல்லாம் நம்ம யோசிக்கிறோம். இது மனிதனுடைய யோசனை தான்.
ஆனால் தேவன் என்ன சொல்கிறாரு, அவருடைய பிள்ளைகளுக்கு திட்டமாக ஒரு கருத்தை சொல்கிறார். சே எஸ் when it is yes, say no when it is no. Anything except that things are made of evil. இதுக்கு மிஞ்சினது அது தீமையினால் உண்டாயிருக்கிறதாம். இப்போ தீமைன்னு சொல்லும்போது அது சாத்தான் இடத்துலேருந்து வருகிறது. ஈவில் கம்ஸ் ஃப்ரம் சாட்டன். ஆகவே என் அன்பு சகோதரர்களே, இந்த காலையில் இந்த கருத்தை புரிந்து கொள்வதற்கு நம்முடைய மனதை நாம் தாழ்த்த வேண்டும். 2 கொரிந்தியர் 1 அதிகாரம் 19வது வசனம், புதிய ஏற்பாட்டில் 246வது பக்கம். என்னாலும் சில்வானினாலும் தீமோத்தேயுனாலும் உங்களுக்கு பிரசங்கிக்கப்பட்ட தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும், கவனிங்கள், பேனால அடிக்கோடிடுங்கள், ஆம் என்றும் அல்ல என்றும் இராமல் ஆம் என்றே இருக்கிறார். இந்த வசனம் இன்னும் ஒரு படி மேலே, இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன், அவரிடத்தில் இல்லை என்பதே இல்லை, எல்லாம் ஆம் என்று தான் இருக்கான். இன் கிரைஸ்ட் எவ்ரிதிங் இஸ் எஸ் ஒன்லி, தேர் இஸ் நோ அட் ஆல். ஆச்சரியமாக இருக்கு இல்லையா? இந்த மாதிரி ஒரு மனிதனை இந்த சமுதாயத்தில் நாம் பார்க்க முடியாது. அதனால தான் எபிரேயர் 13வது அதிகாரம் 8வது வசனத்தில் படிக்கிறோம், இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் த சேம் yesterday, today and forever. Hebrew chapter 13 verse 8. அப்படியானால் அவர் மாறாதவராக இருக்கிறதுனால, பிகாஸ் he is unchangeable, his answers are always yes. அவர் கொடுக்கிற பதில் எப்பொழுதும் ஆம் என்றே இருக்கிறது. ஆக தேவனுடைய சமூகத்துக்கு நாம் வரும்போது அவருக்கு முன்பாக நாம் நிற்கிறோம். அவரிடத்தில் நாம் இந்த 4 டயலாக்கை பேசக்கூடாது. அதாவது, பிறகு பார்க்கலாம், யோசிக்கிறேன், இல்லை, சில விஷயங்களுக்கு ஆம், இது மாதிரிலாம் நம்ம சொல்லக்கூடாது. ஏதாவது ஒன்று சொல்லு, ஆம் என்று சொல்லு, இல்லை என்று சொல்லு. அவருக்கு முன்பாக உண்மையை பேச வேண்டும். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். யோவான் 8:32. அப்படியானால் தேவ சமூகத்தில் தாழ விழுந்து பணிந்து கொள்கிற நீங்கள் உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்ல கடவீர்கள். அப்போது இப்படி நம்ம சொல்வதனால அது நமக்கு ஆபத்தாக மாறாதா? இந்த உலகத்தில் சிலவற்றை மறைச்சி பேசணும், எல்லாத்தையும் சொல்லக்கூடாது, நம்ம புத்திஜாலியாக இருக்கணும், சிலதை மறைக்கணும். இப்படி தான் கணவன், மனைவி, பிள்ளைகள், சமுதாயம் உலகத்தில் இருக்கிறது. பள்ளிக்கூடத்திலிருந்து திருமண பிள்ளையை அவன் துணிந்து பொய் பேசுவதை பார்க்கிறோம். வேலையிலிருந்து திரும்பின கணவன் பொய் பேசுவதை பார்க்கிறோம். கணவன் இல்லாத நேரத்தில் மனைவியினுடைய செயல்கள் பொய்யாக மாறுவதை பார்க்கிறோம். சகோதரி, இவைகளெல்லாம் பாவத்துக்கு உட்படுகிறது. குறிப்பாக தேவ சமூகத்தில் வரும்போது கள்ள போதகர்களைப் போல துணிச்சலாக நாம் பொய் பேசுகிறோம். நீங்கள் இந்த பிரிவினை சபை போதகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா பொய்யாலேயே பிரசங்கத்தை அவங்க மூட்டையாக கட்டுவாங்க, இல்லாதெல்லாம் சொல்லுவாங்க. நான் வரும்போது தேவதூதன் என் கூட வந்தார், அப்படியே பரலோகத்துக்கு கொண்டு போனார், பேதுரு எனக்கு காண்பிச்சார், நான் இயேசுவின் அருகில் இருந்தேன், இப்படியெல்லாம் பொய் சொல்ல ஆயத்தமாக இருப்பாங்க. தேவனை ஒருவனும் ஒரு காலத்திலும் கண்டதில்லை. இது பைபிளுடைய வசனம். ஆதாம் கூட தேவனை பார்த்ததில்லை. அவருடைய சத்தத்தை கேட்டதாகத்தான் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மோசே கூட தேவனை பார்த்ததில்லை. அவர் கடந்து சென்றதையும் அவருடைய வார்த்தையை தான் கேட்டான்.
சகோதரர் இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்று அவர் கரையேறிய போது, இவர் என் நேசகுமாரன், இவரில் பிரியமாக இருக்கிறேன் என்று ஒரு சத்தம் உண்டாயிற்று என்று தான் நம்ம படிக்கிறோம். மத்தேயு 17வது அதிகாரத்தில் இவருக்கு செவி கொடுங்கள் என்று தான் சத்தம் கேட்டது. ஸோ பீப்புள் ஹர்ட் ஒன்லி காட்ஸ் வாய்ஸ். பீப்புள் நெவர் சீன் எவர் சீன் காட். காட் இஸ் எ இன்விசிபிள் ஸ்பிரிட். அவர் ஆவியாக இருக்கிறார். ஆக அவருக்கு முன்பாக நாம் ஜெபம் பண்ணும்போது, நம் இருதயத்தை நாம் அவருடைய சமூகத்தில் கொண்டு வரும்போது, உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள். எலியா என்பவன் அந்த விதவையை சந்தித்த போது, அந்த சாரிபாத் விதவை சொல்லும் பொழுது, கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், ஐ ஸ்வோர் ஆன் த நேம் ஆஃப் ஜெகோவா என்று சொன்னாள். என்னுடைய வீட்டில் சிறிதளவு ஒரு கைப்பிடி அளவு மாவு இருக்கிறது. இதுதான் எங்களுடைய கடைசி உணவு. நானும் என்னுடைய மகனும் சாப்பிட்டு நாங்கள் சாக போகிறோம், வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னான். அப்பொழுது எலியா அந்த சாரிபாத் விதவையை பார்த்து, அந்த மாவில் அந்த குறைவில் ஒரு சிறிய அப்பத்தை செய்து எனக்கு கொண்டு வா. அவள் போய் அவ்விதமாக செய்தாள். அந்த அப்பத்தை தின்ற பிறகு எலியா அந்த வீட்டை ஆசீர்வதித்தார். அடுத்து வந்த பஞ்சகாலம் முழுவதும் அவளுடைய வீட்டில் மாவு தீர்ந்து போகலை, எண்ணெய் தீர்ந்து போகலை. அவர்கள் அற்புதமாக ஆகாரத்தினால ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. The widow spoke the truth. அவள் சத்தியத்தை பேசினாள். நம்ம வீட்டில் எல்லாருக்கும் எதுவுமே இல்லை. என்ன இருக்குது இங்கே? தினமும் இந்த புலம்பலை நம்ம கேட்குறோம். எதுவுமே இல்லை. சிறிய தலைவலி, இந்த உடம்பு நாசமாக போச்சு, ஒரு சிறிய ஜுரம், உடனே நான் ஆஸ்பத்திரிக்கு போகணும். சகோதரர்களே, பொறுத்து கொள்ளுங்கள், தாங்குங்கள், பொறுமையாருங்கள், உள்ளதை உள்ளதென்று தேவ சமூகத்தில் சொல்லுங்கள். அவர் உங்களை வாழ்விப்பார், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். 1 யோவான் 5வது அதிகாரம் 14-15 வசனங்கள். புதிய ஏற்பாட்டில் 330வது பக்கம். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். இந்த வசனத்தில் அவருடைய சித்தத்தின்படி, 2வது வார்த்தை நாம் கொண்டிருக்கிற தைரியம். யுவர் போல்ட்னஸ், யுவர் கரேஜ் based on God's faithfulness when you ask according to His will. அவருடைய சித்தத்தின்படி நாம் கேட்டால், ஆம் அல்லது இல்லை என்ற அந்த கருத்தை அவருடைய சித்தத்தின்படி நாம் பேசினால் நாம் தைரியமாக இருக்கலாம். 15வது வசனம். நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று அறிந்திருக்கிறோம். Before you receive, you believe. We understand the truth. கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று அறிந்திருக்கிறோம். ஏனென்றால் தேவன் எப்போதும் ஆம் என்று இருக்கிறார். கிறிஸ்து ஆம் என்றே இருக்கிறார். அவரிடத்தில் இல்லை என்பது இல்லை. God and Christ are always yes. He is perfect God. அவர் பரிபூரண சர்க்குணம் உள்ளவராக இருக்கிறார். அவரிடத்தில் பிறகு பார்க்கலாம், ஆகட்டும் பார்க்கலாம், பின்னாலே யோசிப்போம் என்றெல்லாம் நீண்டு முழங்குகிற
கதைகள் இல்லை. அதாவது இங்கிலீஷில் சில பேர் சொல்கிறாங்க எஸ், அப்புறம் நோ, மூன்றாவதாக மேபி, நாலாவதாக வெயிட். இது மாதிரியான சொற்களை நம்ம திசையை திருப்புவதற்கு மனிதர்கள் பயன்படுத்துகிறாங்க. அதாவது பிரயோஜனம் இல்லாததை எஸ்ன்னுவாங்க, பிரயோஜனமானதை நோன்னு சொல்லுவாங்க, ரெண்டுக்கும் நடுவில் மேபின்னு சொல்லுவாங்க. அப்படியே ஒரு நிர்பந்தமாக இருந்தால் பிறகு பார்க்கலாம் வெயிட் என்று சொல்லுவாங்க. காட் இஸ் நாட் அண்டர் திஸ் கேட்டகரி. இந்த மாதிரியான ஒரு சூழலில் தேவன் இல்லை. நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி நாம் அவரிடத்தில் கேட்கும்போது நாம் அதை பெற்றுக்கொள்கிறோம் என்ற ஒரு தைரியத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். நாம் அதை பெற்றுக்கொள்வோம். ஆகவே உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள். மத்தேயு 21வது அதிகாரம் 28 30 வரை வாசிக்கிறேன், கவனியுங்கள். ஆயினும் உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். மூத்தவனிடத்திலே அவன் வந்து, மகனே, நீ போய் இன்றைக்கு என் திராட்சை தோட்டத்திலே வேலை செய் என்றான். அதற்கு அவன் மாட்டேன் என்றான். ஆகிலும் பின்பு அவன் மனஸ்தாபப்பட்டு போனான். இளையவனிடத்திலும் அவன் வந்து அப்படியே சொன்னான். அதற்கு அவன், போகிறேன் ஐயா என்று சொல்லியும் போகவில்லை. இந்த ஊமையை நீங்கள் கவனிக்கணும். ஒரு தந்தை, அவர் மிகப்பெரிய பணக்காரர், அவருக்கு மிகப்பெரிய திராட்சை தோட்டம். ரிச் ஃபாதர் ஹேட் எ கிரேட் வினியார்டு. அவ்வளோ பெரிய தகப்பன், 2 பிள்ளைகள் அவருக்கு. மூத்தவனிடத்தில் சொன்னார், இன்றைக்கி நீ போய் திராட்சை தோட்ட வேலைகளை கவனித்துக்கொள். ஒரே வார்த்தை, மாட்டேன், போக மாட்டேன் என்று சொல்லிவிட்டான். ஆனால் கொஞ்ச நேரம் பொறுத்து அவன் மனம் திரும்பி அவன் தோட்டத்துக்கு போனான், வேலைக்கு போனான். இளையவனிடத்துலையும் அவங்க அப்பா சொன்னார், மகனே, நீ திராட்சை தோட்டத்துக்கு போய் வேலை பார். அதுக்கு அந்த இளைய மகன் ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தை சொன்னான். அப்பா என்று சொல்கிற இடத்துல ஐயா என்று சொன்னான். ஐயா என்று சொன்னால் ஆண்டவனேன்னு அர்த்தம். Instead of father, he said sir. That means my lord. போகிறேன் ஐயா என்று சொன்னான். ஆனால் அவன் போகவில்லை. கேள்வி, இந்த 2 பேரில் யார் சரியான மனிதன்? பாருங்கள், 21:31 இயேசு கேட்கிறார், இவ்விருவரில் எவன் தகப்பனுடைய சித்தத்தின்படி செய்தவன் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், மூத்தவன் என்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, ஆயக்காரரும் வேசிகளும் உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசித்திருக்கிறாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது இந்த பிரசங்கத்தை பரிசேயர்களும் சதுசேயர்களும் வேத பாரகர்களும் தங்களை நீதிமான்கள் என்று நினைத்து கொண்டிருந்தாங்க. மூத்த மகனை போல இந்த பாவியான ஜனங்கள், ஆயக்காரனும் வேசிகளும் ஏழைகளும், முதல்ல மாட்டேன் என்று சொன்னாலும் சிலுவையை அவர்கள் தரிசித்த போது, தேவ அன்பை அவர்கள் அறிந்து கொண்ட போது, தேவனுடைய நீடிய பொறுமையை விளங்கி கொண்ட போது, அவர் பூரண சர்க்குணராக இருக்கிறார் என்பதை தெரிந்து கொண்ட போது அவர்கள் மனம் திரும்பி பரலோகத்துக்கு சென்றார்கள். ஆனால் தேவனை தெரிந்து அதிகமாக வைத்திருக்கிற, எனக்கெல்லாம் அவரை பற்றி தெரியும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த பரிசேயர்களும் சதுசேயர்களும் வேதப்பாரர்களும் அந்த இளையகுமாரன் மாதிரி மிக ஒழுக்க சீலர்களாக, ஐயா ஐயா என்று பேசக்கூடியவர்களாக, ஆண்டவரே ஆண்டவரே என்று பேசக்கூடியவர்களாக இருந்தாங்க. ஆனால் அவங்க கீழ்ப்படியில். அதுபோல் இந்த காலையில் நீங்கள் யாராக இருக்க விரும்புகிறீர்கள்? இதுவரைக்கும் நோ, இல்லை என்பது போல உங்கள் வாழ்க்கை இருந்திருக்கலாம். இன்று காலையிலிருந்து
உள்ளதை உள்ளது போல எஸ் என்ற ஆண்டவருடைய சமூகத்தில் நான் பாவிதான் என்று சொல்லுங்கள். ஒரு புகழ்பெற்ற பாடல், நான் பாவிதான் ஆனாலும் நீர். ஆம், இந்த காலையில் நம்முடைய அக்கிரமங்களை நாம் ஒப்புக்கொண்டு நம்முடைய மீறுதல்களை நாம் அறிந்து அவரிடத்தில் திரும்புவோமானால் அவர் நம்மை மன்னிப்பதற்கு கிருபையும் இரக்கம் உள்ளவராயிருக்கிறார். உங்களுடைய பாவங்கள் சிவேன் என்று இருந்தாலும் அது பஞ்சை போல் ஆகும். நாம் அவரிடத்தில் திரும்புவோம். அவர் வனாந்தரத்தில் ஆறுகளை உண்டாக்கக்கூடியவர், நம்முடைய வாழ்க்கையில் புதிய காரியங்களை செய்யக்கூடியவர். ஆகவே நீங்கள் எதை குறித்தும் பயப்படாமல் உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் என்று சொல்லி கர்த்தருக்கு பிரியமாக இருக்க உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். பிரார்த்தனை செய்வோம். இரக்கமும் தயவும் கிருபையும் எங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாவற்றுக்கும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதிலை உடையவராக இருக்கிற தகப்பனே, எங்கள் ஆண்டவர் இயேசுவின் மூலம் ஆண்டவர் உமது ஜனத்தை ஆசீர்வதியும். நாங்கள் உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லி பூரண சர்க்குணராக இருக்கிற உம்மை போல் இருக்க எங்களை மாற்றி அருளும். எங்கள் பாவ குற்றங்களை மன்னியும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் ஆவியானவரின் வழி நடத்துதலும் ஆசீர்வாதமும் நம் அனைவரோடும் சகல நாட்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமென். கர்த்தருடைய பந்தியிலே பங்கு கொள்ளும்படி நம்மை நாமே ஆயத்தப்படுத்துவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து, இதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். அப்பத்திற்காக நாம் ஜெபித்து இதில் பங்கு கொள்வோம். பரிசுத்தமும் இரக்கமும் தயவும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே எங்களுடைய பாவங்களுக்காக தன்னுடைய இன்னுயிரை கொடுக்கும் பொழுது அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டது. அதற்கு ஒப்பாக இங்கு புளிப்பில்லாத அப்பம் இது வைக்கப்பட்டு இருக்கிறது. அப்பா, நீர் இந்த அப்பத்தை எங்களுக்கென்று ஆசீர்வதித்து தரும்படி விலையேற பெற்ற இயேசு கிறிஸ்துவனுடைய நல்ல நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமேன். அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். நாமும் கூட அவ்வண்ணமாகவே இதில் செய்யும்படியாக நாம் ஒன்று சேருவோம். தேவன் இந்த ரசத்தை ஆசீர்வதித்து தரும்படி நாம் ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல பிதாவே, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறபடியே நாங்கள் செய்யும்படி வந்து நிற்கிறோம். இந்த ரசத்தை நீர் ஆசீர்வதித்து தாரும். குற்றமில்லாத மாசற்ற இதோ தகப்பனே, அந்த ரத்தம் எங்களுடைய பாவங்களுக்காக சிந்தப்பட்டது என்பதை நாங்கள் நினைத்து இதில் பங்கு கொள்ளும்படி, பயபக்தியோடு பங்கு கொள்ளும்படி எங்களை உற்சாகப்படுத்தும். எங்களை தாழ்த்துகிறோம். இந்த ரசத்தை நீர் ஆசீர்வதித்து தாரும். இயேசுவின் நல்ல நாமத்தில் இந்த ஜெபத்தை எடுக்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமேன். தேவனுடைய சமூகத்தில் தேவனுக்கு மிக பிரியமான ஒரு தொழுகையை செய்து கொண்டிருக்கிறோம். இதைத் தொடர்ந்து தேவனுக்கு பிரியமான ஒரு பலியாக நம்முடைய கையின் பிரயாசங்களை தேவனுடைய சமூகத்துக்கு கொண்டு வருவோம். தேவன் கொடுத்தவைகள் இவைகளிலிருந்து நாம் எடுத்து தேவனுக்கு உற்சாகமாக கொடுப்பதற்கு நாம் ஒப்புக் கொடுப்போமாக. சபையின் அறிவிப்புகள், வியாதிப்பட்டவர்களை நினைவு கொள்ளுங்கள். விசேஷமாக ரட்சிக்கப்படாத மக்கள், அது உங்கள் நண்பர்களாக இருக்கலாம் அல்லது உங்கள் உறவுகளாக இருக்கலாம், அவர்கள் ரட்சிக்கப்படுவதற்காக தேவனுடைய சமூகத்தில் நாம் யாவரும் ஒன்று சேர்ந்து ஜெபம் செய்வோம். தேவனை ஆவியோடும் உண்மையோடும் நாம் தொழுது கொண்டோம். இந்த தொழுகையின் நிறைவு ஜெபத்தை நம்மத்தில் இருக்கிறதான சகோதரர் ஒருவர் முன்வந்து ஜெபித்து இந்த தொழுகையை நிறைவு செய்து தரும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். பரலோகத்திலே வாசமாக இருக்கிற எங்கள் நல்ல பிதாவே, உம்முடைய வார்த்தையினால் எங்களை சந்தித்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அண்ட சராசரங்களின் மீது அதிகாரமுடையவராகிய உமக்கு எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். வார்த்தையினால் சர்வத்தையும் தாங்குகிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கீழாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம்.
நாங்கள் எதையுமே செய்ய முடியாது, ஆனால் பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே செய்ய முடியும் என்பதனால் அந்த பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து எங்களையும் எங்கள் வீட்டாரையும் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. வியாதியை சுகமாக்கும், பலவீனங்களை நீக்கும், பலவிதமான பாரங்களில் நின்று விடுதலை செய்யும். உம்முடைய மக்களுக்கு வேண்டிய சமாதானத்தை தாரும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாகவே நாங்கள் பிழைக்கிறோம், அவருடைய கிருபையினால் வாழுகிறோம். உம்மையை கனப்படுத்தி ஸ்தோத்திரித்து ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் புண்ணிய நாமத்தில் துதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.